இந்த மாதிரி உங்களோட பிடிஎஃப் இபுக்ஸை ரியல் டைம் புக்கு மாதிரி ஃப்ளிப் புக் மாதிரி திருப்பி பார்க்குற மாதிரி பண்ணலாம். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கூகுள் சர்ச்சில் போய் ஹைசைன் ஃப்ளிப் புக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணோம்னா இதான் வெப்சைட்டு. அதில் உங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உருவாகும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃப் புக்ஸ் உங்கள் ஃபோனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை அப்லோட் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் புக்ஸு அப்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி ஃப்ளிப் புக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம காமிக்கும். இதில் நம்ம எத்தனை பேஜஸ்னாலும் இதில் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது. இதில் ஒரே விஷயம், அதில் உங்களுக்கு வாட்டர் மார்க்குங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சைடில் கார்னரில் இருக்க ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேர் பண்ணுற லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ணி அப்படின்னா அவங்களுக்கு இந்த புக்ஸை படிப்பாங்க, இமெயில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு டைட்டில் கொடுக்கணும்னா நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். பேஜ் எஃபெக்ட், இது மேகசின் எஃபெக்டில் இருக்குது. புக்காக நம்ம மாற்றிக்கலாம், ஆல்பமாக மாற்றலாம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் எல்லாம் கொடுத்துட்டு மறக்காமல் சேவ் பண்ணணும். ஸோ மறுபடியும் அதை கார்னரில் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நார்மல் பேஜஸ் ஆகும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃப் புக்ஸை நம்ம இந்த மாதிரி ஃப்ளிப் புக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.